पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், கடகராசி அன்பர்களுக்கு ராகு அஷ்டமஸ்தானம் எனப்படும் 8ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும். உடல் நலன், ஆரோக்கியம், அலைச்சல் ஆகியவற்றை குறிக்கும் ராசி. அங்கு சனி ராகு சேர்ந்திருக்கிறது. அடுத்து வரும் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் பின்னடைவையும் ஏற்படுத்துவார் என விவரிக்குது பழமையான ஜோதிட கிரந்தங்கள், ஓலைச்சுவடிகள் விவரித்துள்ளன. விலை மதிப்பிட முடியாத மிக மிக பழமையை வாய்ந்த அறிவி பொக்கிஷங்கள் என பெரியோர்களால் போற்றப்படும் இந்த சுவடிகளில் ஏராளமானவை தற்போது உடுப்பி, கோரக்பூர், கீத மந்திர், காசி சர்வகலா சாலை போன்ற இடங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. இவை அனைத்தும் வடமொழியில்தான் உள்ளன. ஏனெனில் புராதன காலத்தில் சமஸ்கிருதமே பாரத மக்களின் அன்றாட பேசும் மொழியாக இருந்து வந்திருக்கிறது. சித்திரை 28 அதாவது 11/5/2025 சனி ராகுவுக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால அவற்றின் அஷ்டமாதிபத்திய தோஷம் பெருமளவில் குறையுது. உடல் நலனில் அபிவிருத்தி ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அலுவலகத்தில் பணிச்சுமையையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு விருப்பத்துக்கு மாறான இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்கள் அன்றாட வேலையில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. வேலைக்கு முயற்சி செய்வோர் இடைத்தரகரிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும். எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை உடல்நலக் குறைவு காரணமாக மறுக்க நேரிடும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். சினிமா துறையினர் நிதி பற்றாக்குறையினால் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடும். திருமணமாகியுள்ள நடிகர் நடிகைகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை முற்றி விவாகரத்தில் முடியக்கூடும் என்ற சூட்சமத்தை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களினாலும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் ஏற்பட்டுள்ளது. வருமானம் குறையக்கூடும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உள்ளது. அடுத்தது அரசியல் துறையினர்.
அதை பற்றி பார்க்கும் பொழுது அரசியல் துறையுடன் நெருங்கி தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருக்கிறது எதிர்பாராத பிரச்சனைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும். கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். குறிப்பாக இரவு நேர பயணங்கள், வாகன ஓட்டுதல், தனியே செல்லுதல் அவற்றை தவிர்த்தல் மிகவும் முக்கியம். உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படக்கூடும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதை காராகிரக தோஷம் என கூறுது. பிருகத் சம்ஹிதை, அதாவது சிறை பயம் ஏற்படக்கூடும் என்பது பொருள். பொது மேடைகளில் பேசும்போதும் அலட்சியமாக இருந்து விடாதீங்க. தோஷம் சற்று கடுமையாக இருக்குது. மாணவ மாணவியர் கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால் படிப்பில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இருப்பினும் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்வது, அதாவது ராகிங் என்னும் கொடிய அநாகரிக பழக்கத்தில் ஈடுபடுவது போன்ற கட்டுப்பாடு இல்லாத மாணவர்களுடன் பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகுது. சனி ராகுவினால் ஏற்படும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் சற்று கடுமையானது, மறந்து விடாதீங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது மிக மிக முக்கியம். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். என்றோ பட்ட கடன்கள் இப்போது சிரமத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் செலுத்தும் வட்டியில் உங்கள் வருமானம் கரையும். அதிக மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படும். அடுத்தது பெண்மணிகள். அதை பற்றி பார்க்கும் பொழுது ராகு சனியுடன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சேர்வது எதிர்பாராத சில பிரச்சனைகளை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக கை கால்களில் மூட்டு வலி, இரத்த அழுத்தம் உயர்தல், தலை சுற்றுதல் போன்றவை கவலையை அளிக்கும். அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. தசா புத்தி கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்குது. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வயசில் மூத்த பெரியவங்க மாடிப்படி ஏறி இறங்கும் போதும், குளியலறையில் கால் பதிக்கும் போதும் மிகவும் மெதுவாகவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நிரந்தர நோய்களுக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் கடகராசியினர் மறந்து விடாமலும் நேரம் தவறாமலும் மருத்துவர் கூறியபடி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகுது. பரிகாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தோறும் தவறாமல் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்துவிட்டு வந்தால் மிக சிறந்த பலன் கிடைக்கும். எந்த கோயில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தாலும் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு துளி நெய் எண்ணெய்க்கும் மகத்தான பரிகார சக்தி இருக்குதுங்க.